Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். எல்லாம் தேங்காவை வச்சு பூர்ணம் ரெடி பண்ணி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு 50 கிராம் கருப்பெல்லை சேர்த்துக்கோங்க. கருப்பெல்லை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருப்பெல்லுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளை நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காய். எள்ளு நல்லா ஆறின பிறகு லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கருப்பு எல்லையும் ஏலக்காவையும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஓரமாக வச்சுக்கோங்க. 250 கிராம் வெல்லத்தை பொடிச்சு எடுத்துருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கிளாஸில் 1/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 2 கொதி வரட்டும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா பொங்கி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வெள்ளை கரைசலை வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 கப் துருங்கின தேங்காவை பேனில் சேர்த்துக்கோங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க எள்ளும் ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கெட்டி பதம் வர அளவுக்கு நல்லா கிளறி விடணும். நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வைங்க. இது நல்லா ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ளே பூர்ணத்துக்கான மேல் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 கப் இடியாப்ப மாவு பவுலில் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கடையில் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் இருக்கிற அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 3லேருந்து 5 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து யூஸ் பண்ணுங்கள். மேல் மாவோடைய டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் சூடு ஆறட்டும். கொஞ்சம் லைட்டாக ஆறி இருக்குது. கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது. இப்போ கையிலே நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். 5 நிமிஷம் கழிச்சு மாவை லைட்டாக பிசைஞ்சு விடலாம். கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்குங்க. நல்லா உருட்டி வீட்டில் பால் கவர், பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உருட்டின மாவை சென்டரை போட்டு லைட்டாக இப்படி தட்டி விடுங்க. நல்லா தட்டி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தை இப்படி உருட்டிக்குங்க. மாவு மேலே வச்சு இந்த இடத்துலேருந்து மாவை மேலே அப்படியே தூக்கி இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸ்போக் ஸ்பூன் எடுத்து இந்த எட்ஜஸை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாவை எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டி கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 பெருவிரலை வச்சு இப்படி சுற்றி சுற்றி அமுக்கி விடுங்க. நல்லா கிண்ணம் மாதிரி வரும். நல்லா சுற்றி சுற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. உள்ளங்கையில் வச்சு
பூர்ணத்தை நல்லா உருட்டி இந்த சென்டரில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. க்ளோஸ் பண்ணி இந்த எல்லா எட்ஜஸ் மேலே இருக்க எட்ஜஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டியாச்சு. நம்ம ஸ்போக் ஸ்பூனால் லைட்டாக இப்படி ஒரு கோடு லைட்டாக இதை பிளேட்டில் வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணிட்டோம். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா வெந்து வந்திருக்கு. ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல சாஃப்டாக கொழுக்கட்டை வெந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.